சாம் கரன் இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கேவோட கை கோர்த்திருக்கிற கடைக்குட்டி சிங்கம். 2018வது வருஷம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டி மூலமா உலகத்தோட கவனத்தை தன் பக்கமா திருப்பின ஒரு பாக்கெட் டைனமைட், ஒரு பெரிய சென்சேஷனல் ஆல்ரவுண்டரா இப்போதைக்கு உருவெடுத்திருக்காரு. அவரை பத்தின ஒரு குறும்படம், பிக் பாஸ் டைமுங்க, அதனால ஒரு குறும்படம் உங்களுக்காக. சாம் கரன் பிறந்தது 1998ல ஜூன் மாசம் 3ஆம் தேதி இங்கிலாந்துல நார்த்தாம்ப்டன் அப்படின்ற ஒரு நகரத்துல. இவரோட தாத்தா கெவின் பேட்ரிக் கரன் ரொடேஷியன் கிரிக்கெட்டராகவும், அப்பா கெவின் மால்கம் கரன் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரராகவும் சில போட்டிகள்ல ஆடி இருந்ததால சின்ன வயசுல இருந்தே இயல்பாவே கிரிக்கெட் இவரால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருந்துச்சு. போதாக்குறைக்கு இவரோட மூத்த அண்ணன் டாம் கரனும் இங்கிலாந்து நேஷனல் டீமுக்காக 2017ல இருந்து விளையாடிட்டு இருக்க, இரண்டாவது அண்ணன் பென் கரனும் இங்கிலாந்துல நார்த்தாம்ப்டன் ஷயருக்காக தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே கிரிக்கெட்டுக்கும் இவருக்குமான ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இவரோட கிரிக்கெட் ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட இவரோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே அதுக்கான முறையான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. அதோட விளைவாதான் ஜிம்பாப்வேவோட அண்டர் 13 டீம்ல 2011ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்க 5 போட்டிகள்ல 67 ரன்களும் 3 விக்கெட்டும் வீழ்த்தி தன்னோட கிரிக்கெட் பயணத்தை துவங்கினாரு. அதே நேரத்துல அவரோட சகோதரர் டாம் கரனுக்கு இங்கிலாந்துல சரே டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க இங்கிலாந்துக்கு அவர் போக நேர்ந்துச்சு. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. தன்னோட 3 பசங்களும் கிரிக்கெட்ல ஓரளவுக்கு மேல போய்கிட்டு இருக்காங்கன்ற சமயத்துல சாமோட அப்பா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காத மாதிரி எதிர்பாராத விதமா நெஞ்சு வலியில அவரோட உயிரை விடுறாரு. மொத்த குடும்பமும் உடைஞ்சு போச்சுங்க. அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு யோசிக்கிற நேரத்திலேயே சரே டீம்ல விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இவரை தேடி வருது. தான் ஒரு நல்ல கிரிக்கெட்டரா உருவாகிறது தான் அப்பாவோட ஆசைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இவரு அவரோட அண்ணனோட சேர்ந்து சரே டீம்ல விளையாட தொடங்கினாரு. இதுக்கு இவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா நின்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட்டர் ஆலன் லாம்ப். கரனுக்கு குடும்ப நண்பரான ஆலன் லாம்போட வற்புறுத்தல் பேர்ல தான் சாமோட அம்மா சாரா சாம இங்கிலாந்துக்கு அனுப்புறதுக்கு சம்மதிச்சாங்க. டாம் மற்றும் சாமுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து ஆலன் லாம்ப் துணையா நின்னாரு. இதுதான் சாமோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு சம்பவம். சரே அணில நுழைஞ்ச சாமுக்கு அங்க மிகப்பெரிய பக்கபலமா நின்னது முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் அலெக்ஸ் ஸ்டுவார்ட். சரே டீம்ல தொடக்கத்துல இருந்தே ஆல்ரவுண்டரா அதிரடி காட்டினாங்க சாமும் அவரோட சகோதரர் டாமும். 2 பேரும் சேர்ந்தே கலக்கிட்டு இருந்தாங்க. 2015வது வருஷம் நார்த்தாம்ப்டன் ஷயருக்கு எதிரான போட்டியில டாம் 7 விக்கெட்டுகளை வீழ்த்த சாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. கவுண்டி கிரிக்கெட்டோட 65 வருஷ வரலாற்றிலேயே 10 விக்கெட்டுகளை வீழ்த்தின ஒரே அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ற சாதனைய இவங்க 2 பேரும் நிகழ்த்தினாங்க. சரே டீம்ல தன்னோட 17 வயசுல விளையாட ஆரம்பிச்ச அவர் தான் அந்த அணியோட 2வது யங்கஸ்ட் பிளேயர்னு ரெக்கார்ட் வச்சாரு. அந்த முதல் இன்னிங்ஸ்லயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 5 விக்கெட் ஹால பதிவு செஞ்ச குறைஞ்ச வயசுடைய வீரர் இவர்தான்ன்றதுதான் இதுல தனி சிறப்பு. சரே டீம்ல அவரோட சாதனை எனக்கு இணை எவன்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு. 34 கவுண்டி போட்டிகள்ல 98 விக்கெட்டுகளை வீழ்த்தினது மட்டும் இல்லாம 1272 ரன்களையும் குவிச்சாரு. அதுல 11 ஹாஃப் செஞ்சுரிஸும் அடக்கம். இந்த வெற்றிகள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா இவருக்கு கைகூடி வரலைங்க. இதெல்லாம் அவரோட விடாமுயற்சி மற்றும் பயிற்சிக்கு கிடைச்ச பலன்கள் தான். சாம் பத்தி குறிப்பிட்டப்போ ஒரு முறை அலெக்ஸ் ஸ்டுவார்ட் என்ன சொல்றாருன்னா, வெற்றி பெறணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவரோட மனசுல இருக்கும். 17 வயசுல இவ்வளவு உத்வேகம் உள்ள ஒரு இளைஞனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. சரே அணியுடைய மேனேஜிங் டைரக்டராகவும் திகழ்ந்த அலெக் ஒவ்வொரு கட்டத்திலையும் சாமுக்கு உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருந்தாரு. கால்ஃப் போட்டிகள் வழக்கமா பொழுதுபோக்குக்காக விளையாடுவாங்க. ஆனா அதுலயும் சாமும் டாமும் ஜெயிச்சே ஆகணும்னு ஆடுவாங்களாமா. இதனாலேயே இவங்கள நண்பர்கள் வாட்டர் பாய்ஸ் தான் கூப்பிடுவாங்களாம். என்ன காரணம்? எப்படி கிரிக்கெட்ல பந்த ரொம்ப தூரம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி கால்ஃப்லயும் ஃபாலோ செஞ்சு கால்ஃப் பந்த தண்ணியில விழ வச்சிடுவாங்களாமா. இப்படி சதா சர்வ காலமும் வெற்றி மட்டும்தான் இவங்களோட உயிர் மூச்சா இருந்து வந்திருக்கு. சாமோட திறமைக்கு பரிசா 2016வது வருஷம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்துக்காக விளையாடுற ஒரு வாய்ப்பு தேடி வந்துச்சு. அந்த தொடர்ல 5 போட்டிகள்ல 201 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட்டுகளும் வீழ்த்தினாரு நம்ம சாம். பங்களாதேஷ்ல நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அவர் அடிச்ச 83 ரன்கள் யாரா இந்த பையன்னு இவரை திரும்பி பார்க்க வச்சது.
இந்த வெற்றிகள் எல்லாம் இங்கிலாந்து அணியில அவருக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்துச்சு. 2018வது வருஷம் ஜூன் மாசம் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி இவருக்கான டெபியூ போட்டியா அமைஞ்சது. தன்னோட 20வது பிறந்த நாளான அன்னைக்கு சாம் எடுத்த ரன்கள் 20. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்தோட புல்லர் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட 26வது பிறந்த நாள் அன்னைக்கு 26 ரன்கள் எடுத்திருந்த வித்தியாசமான சாதனையை இவரும் நிகழ்த்தினார். 2018வது வருஷமே ஒரு நாள் போட்டிகள்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தன்னோட டெபியூ மேட்ச் ஆடினாரு சாம். அந்த போட்டியில 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அப்போ அவருக்கு வயசு 20 வருஷம் 21 நாட்கள். இங்கிலாந்து சார்பா கம்மியான வயசுல ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடின 2வது வீரர் அப்படின்ற பேரும் அன்னைக்கு சாம தேடி வந்துச்சு. தொடக்க காலத்துல அவர் 10ஓட 11ன்ற மாதிரி அதிகமா கவனிக்கப்படல. இப்படி கத்துக்குட்டின்னு நினைச்சவங்கள கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் களமிறக்கி தான் கடைக்குட்டி சிங்கம்னு அவர் புரிய வச்சது 2018 இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில தான். இந்த போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல முரளி விஜய், ஷிகர் தவன், KL ராகுல்னு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க செஞ்சு அப்பவும் வெறி அடங்காம 4வது விக்கெட்டா ஹர்திக் பாண்டியாவையும் ஆட்டமிழக்க செஞ்சு 4 விக்கெட்டுகளை ஒட்டு மொத்தமா தூக்கி இருந்தாரு. இங்கிலாந்து சார்பில் 4 விக்கெட் ஹால் பதிவு செஞ்ச கம்மியான வயசு கொண்ட முதல் இங்கிலாந்து வீரர்ன்ற பெருமையும் இவரை தேடி வந்துச்சு. அந்த போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் விருத சாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. நேத்து ராத்திரி நான் சரியா தூங்கல, இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன்னு சொன்னாரு. இந்த போட்டியை மனசுல வச்சுட்டு தான் ICC இவர் 2018ஓட பிரேக் அவுட் ஸ்டார் பிளேயர்கள்ல ஒருத்தர் ஆரம்பிச்சது. 2019வது வருஷம் கிரிக்கெட்டோட பைபிள்னு புகழப்படுற வெஸ்டர்ன் கிரிக்கெட்டர்ஸ் மேகசின்ல அந்த ஆண்டோடைய தலைச்சிறந்த கிரிக்கெட்டர்கள்ல ஒருத்தரா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இதுக்கு அடுத்தபடியா 2019வது வருஷம் IPL கிங்ஸ் 11 பஞ்சாபால அதிக விலைக்கு வாங்கப்பட்டாரு சாம். அதே போல ICC மார்ச் 2019வது வருஷம் பிளேயர்ஸ் டு வாட்ச் அப்படின்னு 5 கிரிக்கெட் வீரர்கள் அறிவிச்சாங்க. அதுல நம்ம சாமும் ஒருத்தர். டெல்லிக்கு எதிரான போட்டியில ஓபனரா இறங்கி 20 ரன்கள் அடிச்ச சாம் பந்து வீச்சுல மிரட்டினாரு. அந்த போட்டியில தன்னோட ஹாட்ரிக்க பதிவு செஞ்சு IPL கம்மியான ஒரு வயசுல ஹாட்ரிக் சாதனையை நிகழ்த்தின வீரர் என்ற பெருமையும் சம்பாதிச்சாரு. அதே நேரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான போட்டியில வெறும் 24 பந்துகள்ல 55 ரன்களை குவிச்சு 183 நல்ல டார்கெட்டை கொல்கத்தாவுக்கு எதிராக பஞ்சாப் செட் செய்யறதுக்கு இவர் துணையா நின்னாரு. அந்த போட்டியில பஞ்சாப் ஜெயிக்கலனாலும் இவரோட இந்த இன்னிங்ஸ் பரவலா பேசப்பட்டுச்சு. இதுவரைக்கும் 28 ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடிருக்கிற சாம் 28 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 41.71, ஒட்டு மொத்தமா 292 ரன்கள் எடுத்திருக்காரு. இங்கிலாந்து டீமுக்காக ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா உருவாகிட்டு இருக்காரு இந்த சுல்லாம். இப்படிப்பட்ட பொன் முட்டையிடும் வார்த்தை ஏன் பஞ்சாப் இந்த வருஷம் தக்க வச்சுக்கலன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆனா CSK புத்திசாலித்தனமா வாடா ராசான்னு சொல்லி நம்ம டீமுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இத சரின்னு நிரூபிக்கிற மாதிரி மும்பைக்கு எதிரான முதல் போட்டியில 4 ஓவர்ல 28 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு நம்ம சாம் கரன். 2 முக்கியமான கேட்சுகளையும் பிடிச்சாரு. பேட்டிங்ல 6 பந்துகள்ல 18 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. இந்த IPL சாம் கரன் சாம் கேனனா மாறி இருக்காரு. எதிரணி பேட்டிங் லைனப்புகளை தவிடு பொடியாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இது இப்ப மட்டும் இல்ல, வரப்போற மேட்சுகள்லயும் நடக்க போகுதுன்னு நாம நம்பலாம். ஆல் தி பெஸ்ட் to the little Terminator.